ஹலோ கைஸ், வெல்கம் டு பைத்தான் டுட்டோரியல் சீரிஸ். உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லையா? ஆனால் பைத்தான் லேர்ன் பண்ணிங்கன்னு ஆசைப்படுறீங்களா? ஈஸியாக உங்களால் பைத்தான் கற்றுக்க முடியுங்க. நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த டுட்டோரியல் சீரிஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஈஸியாக பைத்தானோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் ஈஸியாக பைத்தானை லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சிக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பைத்தான், ஒய் லேர்ன் பைத்தான், பெஸ்ட் வெப் ஃப்ரேம்வொர்க்ஸ் இன் பைத்தான், தென் ஃபைனலாக பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாக ஐடி சைடில் நம்ம என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிறதையும் ஃபைனலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பைத்தான்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டட், இன்டராக்டிவ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஹை லெவல் லாங்குவேஜ். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பைத்தானை புரிஞ்சிக்க முடியும். பிகாஸ் இந்த பைத்தான்ங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் இன்டர்பிரட்டட், இன்டராக்டிவ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பைத்தானை சொல்கிறாங்க. இப்போது இந்த பைத்தான்ங்கிறது 4 விஷயத்தால் ஆனது தான். ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பைத்தானை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த 4 விஷயத்தையும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அதர் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்னடா அது 4 விஷயமும் புதுசாக இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. இப்போ நம்ம இந்த 4 விஷயத்தையும் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்பிரட்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளே வந்துட்டோனாலே ஒரு 2 விஷயம் இருக்கும். ஒன்று கம்பைலர், இன்னொன்று இன்டர்பிரட்டட். இந்த ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது சி, ஜாவா இந்த மாதிரியான லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கம்பைலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பைத்தானில் இன்டர்பிரட்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பைலரில் இருந்து இந்த இன்டர்பிரட்டட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கம்பைலர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கம்பைலருங்கிறது சோர்ஸ் கோட மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணும். ஆனால் இந்த இன்டர்பிரட்டட் அப்படிங்கிறது சோர்ஸ் கோட டைரெக்டாக ரன் பண்ணும். இந்த ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போது கம்பைலர் இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ப்ரோக்ராமிங் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கோடில் 10வது லைனில் ஒரு எரர் இருக்குன்னா அது கம்பைல் பண்ணும். முதல் லைனை கம்பைல் பண்ணும், 2வது லைனை கம்பைல் பண்ணும். இப்படியே 10 லைனையும் கம்பைல் பண்ணும்போது 10வது லைனில் அது எரர் காட்டும், இந்த எரர் இருக்குது அப்படின்னு. அப்போ கோடு ஃபுல்லாக கம்பைல் ஆகிருக்காது. ஃபுல்லாக கம்பைல் ஆன கோடு மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ 10வது லைனில் எரர் இருக்கிறதுனால அது ரன் ஆகாது. யூசர் நம்ம அந்த எரரை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கோடு ஃபுல்லாக கம்பைல் ஆகி முடிக்கும். அதுக்கப்புறம் தான் ரன் ஆகும். ஆனால் இந்த இன்டர்பிரட்டட் அப்படிங்கிறது சோர்ஸ் கூட டைரெக்டாக ரன் பண்ணுது. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் லைனை ரன் பண்ணிடும், செகண்ட் லைனை ரன் பண்ணிடும், தேர்ட் லைனை ரன் பண்ணிடும். இப்படியே 9 லைனே ரன் பண்ணிட்டு 10வது லைன் வரும்போது 10வது லைனுக்கு எரர் காட்டும். புரிஞ்சுதா? இதுதான் இன்டர்பிரட்டட். இப்போ இன்டர்பிரட்டடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுற பாருங்க. பைத்தானில் ஒரு கோடு எழுதியிருக்கேன். இப்போ அந்த கோடை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வேண்டாம், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2 லைன் எழுதியிருக்கேன். பிரிண்ட் ஹாய், பிரிண்ட் பாய். இதில் 2வது பிரிண்ட்டில் டீக்கு பதில் டி போட்டிருக்கேன். ஓகேவா? 2வது இது தப்பு. இப்போது இந்த கோடை நான் ரன் பண்ணும்போது கீழே என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஹாய், அதுக்கடுத்து எரர் மெசேஜ் காட்டுது. இதில் என்ன நடந்திருக்கு? இன்டர்பிரட்டட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஹாய் ரன் ஆயிடுச்சு. என்ன சொல்லியிருக்கேன்? இன்டர்பிரட்டட் அப்படிங்கிறது சோர்ஸ் கோடில் இருந்து டைரெக்டாக ரன் ஆகும். ஸோ ஹாய்ங்கிறது ஃபஸ்ட் லைன் தப்பு இல்லை, ரன் ஆயிடுச்சு. 2வது லைன் ரன் ஆகும்போது எரர். ஸோ அது எரர் மெசேஜ் ஷோ பண்ணுது. இதுதான் இன்டர்பிரட்டட். இப்போது கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டட் இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக சோர்ஸ் கோடில் இருந்தே ரன் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷல். இந்த இன்டராக்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் போயிட்டு ஒரு லைன் கோடெல்லாம் ரன் பண்ண முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ C++ எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு 10 லைன் எழுதுனா தான் ஒரு வரியை பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த பைத்தானில் இந்த இன்டராக்டிவ் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு சிஎம்டியை ஓப்பன் பண்ணி பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பைத்தான் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சிஎம்டியில் போயிட்டு இந்த பைத்தானை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வேண்டிய லைன் அடிச்சிங்கன்னா அந்த லைன் உடனே ரன் ஆயிரும். ஆனால் இதில் ஒரு லைனாக தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். இது லைவில் நமக்கு எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதியிருக்கிற இந்த லைன் ஆஃப் கோடு கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்டராக்டிவ் மோடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்டராக்டிவ்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறத ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊப்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். இதை தான் ஷார்ட்டாக ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் சேர்ந்தது தான். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிடன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த 5 சேர்ந்தது தான் ஊப்ஸ். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து போக போக நம்ம அந்த ஊப்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இதை பைத்தானில் படிக்கும்போதே நல்லா இதோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கும் போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும், பைத்தானில் ஊப்ஸ் படித்தா அதை எப்படி மற்ற லாங்குவேஜில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை வேறு மாதிரிலாம் எழுதுவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா மற்ற லாங்குவேஜோட கோடிங் ஸ்ட்ரக்சர் தான் மாறப்போகுது, அதோட கான்செப்ட் மாற போகிறது இல்லை. இந்த ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு போனாலும் இதே கான்செப்ட் தான் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த லாங்குவேஜோட கோடிங் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ நீங்கள் பைத்தான் படிக்கும்போதே இந்த ஊப்ஸ் கான்செப்டை படிச்சிட்டிங்கன்னா மற்ற லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மற்ற லாங்குவேஜோட கோடிங் ஸ்ட்ரக்சரை படித்தாலே போதும். கான்செப்டில் போட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 2-3 டேஸ்லேயே உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் தடவை படிக்கும்போதே கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இந்த ஊப்ஸுக்கு நான் இதை ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊப்ஸுங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது இல்லாமல் நம்ம ஒரு ப்ரோக்ராமே எழுத முடியாது. அந்த லெவலுக்கு இப்போது ட்ரெண்டிங்கில் டெக்னாலஜிஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஊப்ஸை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த பைத்தான் எதுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் டேர்மில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஹை லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று லோ லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் இருக்கும். அந்த லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மிஷின் ரீடபிள் ஃபார்மில் இருக்கும். அதாவது 0s and 1s இருக்கும் லோ லெவல் லாங்குவேஜ். 0s and 1s நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. அதை கம்ப்யூட்டர் மட்டும் தான் புரிஞ்சிக்கும். ஸோ அது லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது கம்ப்யூட்டருக்கு புரியாது, நமக்கு புரியும். அப்போ எப்படிரா நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர் ரன் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அதுதான் இந்த இன்டர்பிரட்டரோட வேலை. இந்த இன்டர்பிரட்டட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற ஹை லெவல் லாங்குவேஜை அப்படியே லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். இது ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்பிரட்டட் அப்படிங்கிறது நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர், அதுதான் இன்டர்பிரட்டட். நிறைய இடத்துல இந்த பைத்தானை ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நார்மல் இங்கிலீஷ் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நிறைய இடத்துல ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இப்போ ஏன் பைத்தானை ஜென்ரல் பர்பஸ் இன்டர்பிரட்டட் இன்ட்ராக்டிவ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் லேர்ன் பைத்தான். இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு லேர்ன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மெயின்டைன். நம்ம பைத்தானில் எழுதுகிற கோடை ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பல்க் லைப்ரரிஸ். இதில் எக்கச்சக்க லைப்ரரிஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு லைப்ரரியை இம்போர்ட் பண்ணி கால் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த ஃபங்க்ஷனை பண்ணிக்க முடியும். தென் இன்டராக்டிவ் மோட் சப்போர்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான் போர்ட்டபிள், அது ஒரு முக்கியமான விஷயம். தென் இதில் இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுற கமர்ஷியல் டேட்டாபேஸ் எல்லாத்துக்குமே இந்த பைத்தானில் சப்போர்ட் இருக்குது. தென் GUI ப்ரோக்ராமிங்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த பைத்தான் ரொம்ப ஸ்கேலபிளாக இருக்கும். இது ரொம்ப ஸ்கேலபிள் அப்படிங்கிறதுனால லார்ஜர் சைஸ் ப்ரோக்ராமில் கூட இதை ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுதான் நம்ம பைத்தானை லேர்ன் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ். இப்போ நம்ம பைத்தானில் என்ன மாதிரியான வெப் ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பைத்தானில் இருக்கிற 3 ஃபேமஸான வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸை நான் இதில் சொல்கிறேன். ஒன்று ஜாங்கோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, இன்னொன்று பாட்டில். இந்த மாதிரி ஒரு 3 ஃபேமஸான வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இல்லை இந்த 3 மட்டும்தான் பைத்தானில் இருக்க ஃப்ரேம் ஒர்க்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்கள் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேணும். அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன், வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பைத்தானில் என்ன மாதிரியான வெப் ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பைத்தான் கற்றுக்கிட்டா நான் என்ன மாதிரியான ஜாப்புக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப் டெவலப்பராக போக முடியும், அப்ளிகேஷன் டெவலப்பராக போக முடியும்,
டெஸ்டிங் இன்ஜினியராக போக முடியும். மெஷின் லேர்னிங்கில் உங்களால் வேலை பார்க்க முடியும். அதாவது இந்த ராஸ்பெரி பை இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாம் பைத்தானை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. இப்போ ஐஓடி ரொம்ப க்ரோத் ஆகிட்டு வரதுனால மெஷின் லேர்னிங் சைடு பைத்தான் இப்போது ரொம்ப தேவைப்படுது. ஸோ பைத்தான் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ட்ரி லெவல்லே உங்களால் 4.5 lakhs per annum வரைக்கும் சேலரி வாங்குறதுக்கான ஜாப்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ படிக்கிறத தெளிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் பைத்தான்னா என்ன, அதை கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறது மூலமாக நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.